மக்களே வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ராஜி வந்துட்டு நம்ம கதிருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுனால எடுத்தோடனே அவங்க டியூஷன்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு லோன் எங்கேயுமே கேட்டு கிடைக்கலக்கா. ஸோ அவங்க டியூஷன் எடுத்து போன வீட்டுல அந்த அம்மா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்க. அவங்களும் வந்துட்டு என்னோட அண்ணன் வந்துட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ ஹாப்பியாவும் நம்ம கதிர் கூட மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மயில் வந்து ரொம்பவுமே எமோஷனல் மூமெண்ட்ஸா இருக்காங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்கல, எனக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி கூடிய சீக்கிரம் அவங்க கல் மனசா மாறி அவங்க வேற லெவல்ல மாறுவாங்க அப்படின்றதா என்னோட இது. ஸோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதிர்க்கு எப்படியாச்சும் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து வாங்கி கொடுக்கணும்னு ராஜீவ் வந்து இதை பத்தி ஷேர் பண்ணாலும் கதிர் வந்து இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போலீஸ் ஆகுறதுக்கு மட்டும் பாரு அப்படின்றாங்க. எல்லாருமா சேர்ந்துட்டு பயங்கரமா இது பண்ணாலும் நம்ம சுகன்யாவோட ஃபியர் வந்துட்டு இன்னுமே மாறல. அதாவது அவங்க ஆல்ரெடி வந்துட்டு டிவோர்ஸ் ஆன அந்த ஹஸ்பண்ட் பார்த்த உடனே பயங்கரமா வந்து ரொம்பவுமே பதறாங்க. இதையே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட சீக்கிரம் அடுத்த வரை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.